இன்னைக்கு சொல்ல போகிற கதை ஒரு டீச்சர் தப்பு பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி டீல் பண்ணாங்க, அதை அவன் எப்படி ஃபீல் பண்ணாங்கிறத பற்றி தான். ஒரு யங் மேன் தன்னோட ப்ரைமரி ஸ்கூல் டீச்சரை ஒரு கல்யாணத்தில் பார்க்குறான். அவன் அவர்கிட்ட போய் மரியாதையோடு வணக்கம் சொல்கிறான். அப்புறம் அவரை பார்த்து என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு அவர் தெரியலப்பா, நீ யாருன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் சார், 3rd ஸ்டாண்டர்டில் நீங்கள் தான் என்னோட கிளாஸ் டீச்சர். அப்போது நான் ஒரு பையனோட வாட்சை திருடினேன். அதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். என் கிளாஸ் பையன் ஒரு சூப்பர் வாட்சை கொண்டு வந்தான். அதை நான் எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கணும்னு நினச்சேன். அவன் பிளேஸில் இல்லாதப்போ அதை திருடிட்டேன். அவன் அழுதுகிட்டே வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். நீங்கள் எங்கள் பேக்கெட்ஸை செக் பண்ண எங்கள் எல்லாரையும் எழுந்து நிற்க சொன்னீங்க. அப்போ தான் நான் பண்ண தப்பை நினச்சி ரொம்ப பயந்து போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் எல்லாருக்கும் நான் திருடினது தெரிய போகுது. கிளாஸில் இனிமேல் எல்லாரும் என்னை திருடன், பொய் சொல்கிறவன், பேட் பாய்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். நீங்கள் எங்களை சுவரை பார்த்த மாதிரி நின்றுட்டு எங்களோட கண்களை மூடிக்க சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரோட பேக்கெட்ஸையும் செக் பண்ணிகிட்டே வந்து என்கிட்ட வந்தீங்க. என்னோட பேக்கெட்ஸையும் செக் பண்ணி அதில் இருந்த வாட்சையும் எடுத்தீங்க. போச்சு, இப்போ நீங்கள் எல்லார் முன்னாடியும் என்னை எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்கன்னு பயந்துட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு அப்புறம் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேக்கெட்ஸையும் செக் பண்ணீங்க. ஃபுல்லாக எல்லாரையும் செக் பண்ணதும் எங்கள் எல்லாரோட கண்களையும் திறக்க சொல்லி உட்காரவும் சொன்னீங்க. அப்புறம் வாட்சை கிளாஸில் எல்லாருக்கும் காமிச்சிங்க. அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு அவங்கிட்ட கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி சொல்லலை. அதை பற்றி எந்த அட்வைஸும் கொடுக்கல. என்னோட கம்ப்ளீட் ஸ்கூல் லைஃப்பில் எந்த ஒரு டீச்சரோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ இந்த திருட்டை பற்றி என்கிட்ட பேசலை. நீங்கள் என்னோடய டிக்னிட்டியை காப்பாற்றினதாக நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அந்த டேலேருந்து நான் எந்த தப்பும் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னார், எனக்கும் அன்றைக்கி யார் அந்த வாட்சை திருடினாங்கன்னு தெரியாது. ஏன்னா நானும் என்னோடய கண்களை க்ளோஸ் பண்ணிட்டு தான் சர்ச் பண்ணேன்னு சொல்கிறாரு. நம்மளும் இந்த மாதிரி நேரத்தில் அந்த டீச்சர் செஞ்ச மாதிரி கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தரை காட்டி கொடுத்து அவமானப்படுத்துறதை விட அவங்களுக்கு திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம்.